எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு வரும்போது என்ன சொல்றாரு, பாதி கூட்டணி கட்சிகள் காணாம போயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலினே சொல்றாரு. இன்னைக்கு 2வது ரவுண்ட் போயிருக்கிறாரு. திரும்ப வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவாரு. இல்லன்னா டிரைவர் கூட இருப்பாரான்னு தெரியலங்கிற அளவுக்கு நீங்க இறங்கி அடிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குதா? பிஜேபியோட அவங்க வந்து இன்னைக்கு கை கோர்த்திருக்காங்க. பிஜேபியை தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்க, தமிழக வாக்காளர் எதிர்க்கிறாங்க. அது மாதிரி ஒரு கட்சியோட இன்னைக்கு கூட்டணி அவங்க வச்சிருந்தா எப்படி மக்கள் என்ன கூட்டணி இல்லை, அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் போவோம். ஏன் எடப்பாடியின் குடும்பத்தாரே வந்து மாற்று கட்சிக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள். நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? இல்லைங்க, வைக்கலையா கூட்டணி? அது பழைய கதையெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்காதீங்க. அந்த காலகட்டத்தில் அது மாதிரி இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு எதிரான அரசா பிஜேபி வந்து பாஜக செயல்பட்டு கொண்டிருக்குது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு மக்களுக்கு இன்னும் வந்து தீங்கு தானே விளைவிக்குது. இல்ல, எடப்பாடி பழனிசாமியோட ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சுற்றுப்பயணம் போன அந்த டைம்ல எவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? கவனிச்சிங்களா நீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? கூட்டம் திரண்டாலும் திரண்டாட்டியும் காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க. காசு கொடுத்து 100% காசு கொடுத்து கூப்பிட்டு வராங்க அந்த கூட்டத்தை. கூட்டம் திரண்டாலும் திரண்டாட்டி மக்களோட மனசுல வாக்களிக்கும் போது வந்து தெரியும்ல எந்த கட்சி மேலே வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, எந்த ஆட்சி சிறப்பான செய்கிற, எந்த தலைவர் சிறப்பான. இன்னும் குறைஞ்சது இன்னொரு 6 மாதம் 7 மாதத்தில் வந்து தமிழகத்தில் தேர்தல் சந்திக்க போகிறோம் நம்ம. அப்போது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தீர்மானிக்கல மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.